வணக்கம். ஜெம் செய்திகளுக்காக நான் பிரீதா. இந்திய நேரப்படி காலை 8:30 மணி செய்திகள். முதலில் ஜெம் தலைப்பு செய்திகளை காணலாம். சமூக நீதி என பொய் வேடம் போட்டு மக்களை ஏமாற்றி பிழைக்கும் பழக்கம் தனக்கில்லை. இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் ரமேஷ் அறிவிப்பு. ஈரான் பேச்சுவார்த்தை குழுவினரை குறிவைத்து இஸ்ரேல் தாக்குதல் நடத்த திட்டம். இஸ்ரேலுக்கு அமெரிக்கா எச்சரிக்கை. மான்செஸ்டர் நகரில் இந்தியா இங்கிலாந்து இடையேயான இரண்டாவது 20 ஓவர் கிரிக்கெட் போட்டி. யார் வெற்றி பெறுவார் என கிரிக்கெட் ரசிகர்கள் எதிர்பார்ப்பு. மியாமி நகரில் நடைபெற்ற 23வது உலகக்கோப்பை கால்பந்து போட்டி. உலகக்கோப்பை கால்பந்து போட்டி. இனி விரிவான செய்திகளை காணலாம். சமூக நீதி என பொய் வேடம் போட்டு மக்களை ஏமாற்றி ஒரு குறிப்பிட்ட சமூகத்திற்காகவும் வாக்கு அரசியலுக்காகவும் சாதியை வைத்து பிழைக்கும் பழக்கம் தனக்கில்லை என இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் ரமேஷ் தெரிவித்துள்ளார். திமுக அமைப்பு செயலாளர் RS பாரதி பாப்பானுக்கு பதில் சொல்ல மாட்டேன் என கூறியிருந்தார். இதற்கு பதிலடி கொடுக்கும் விதமாக இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் ரமேஷ் தனது சமூக வலைதள பக்கத்தில் பதிவு ஒன்றை வெளியிட்டுள்ளார். அதில் பாப்பானுக்கு பதில் சொல்ல மாட்டேன் என சொல்பவருக்கு முதலில் தனக்கு பதில் சொல்ல திராணி இருக்கிறதா என்று கேள்வி எழுப்பியுள்ளார். சாதாரண குடும்பத்தில் பிறந்த தளபதி மக்கள் இயக்கத்தில் சேவைகள் செய்து தமிழக வெற்றி கழகத்தின் கொள்கை தலைவர்களான தந்தை பெரியாரையும் அண்ணல் அம்பேத்கரையும் காமராஜரையும் உள்ளிட்டோரின் கொள்கைகளைத்தான் பின்பற்றி வருவதாக தெரிவித்துள்ளார். உங்களைப் போல தந்தை பெரியாரை வழிகாட்டி என்று சொல்லிக்கொண்டு சமூக நீதி என பொய் வேடம் போட்டு மக்களை ஏமாற்றி ஒரு குறிப்பிட்ட சமூகத்திற்காகவும் வாக்கு அரசியலுக்காகவும் சாதியை வைத்து பிழைக்கும் பழக்கம் தனக்கில்லை என்று குறிப்பிட்டுள்ளார். முதலமைச்சர் விஜய் சாதி மதத்தை உடைத்து உண்மையான சமூக நீதி பாதையில் ஆட்சியை அமைத்து மக்கள் பணி செய்து வரும் நிலையில் அவரது வழியை தாங்களும் பின்பற்றுவதாக கூறினார். ஒரு குடும்ப ஆதிக்கத்துக்கு கொத்தடிமைகளாக வாழும் உங்களுக்கு முதலில் ஈரான் பேச்சுவார்த்தை குழுவினரை குறிவைத்து இஸ்ரேல் தாக்குதல் நடத்த திட்டமிட்ட நிலையில் அதற்கு அமெரிக்கா கடும் எச்சரிக்கை விடுத்துள்ளது. ஈரான் அமெரிக்கா போர் கடந்த வாரம் ஏற்பட்ட புரிந்துணர்வால் முடிவுக்கு வரும் தருவாயில் உள்ளது. இதனிடையே கத்தார் தலைநகர் தோகோவிலும் இருநாட்டு குழுக்கள் கூடி இந்த வாரம் பேச்சுவார்த்தை நடத்தும் என கூறப்படுகிறது. இந்நிலையில் ஈரான் பேச்சுவார்த்தை குழுவின் 2 முக்கிய பிரதிநிதிகளின் உயிரை பறிக்க இஸ்ரேல் சதித்திட்டம் தீட்டுவதாக அமெரிக்க உயர் அதிகாரிகள் எச்சரித்துள்ளதாக பிரபல அமெரிக்க செய்தி நிறுவனம் தெரிவித்துள்ளது. அதில் ஈரான் குழுவில் இருக்கும் 2 முக்கிய தலைவர்களான வெளியுறவுத்துறை அமைச்சர் அப்பாஸ் அராக்சி மற்றும் நாடாளுமன்ற சபாநாயகர் முகமது பாகர் காலிஃபப் ஆகியோர் இஸ்ரேலால் குறிவைக்கப்பட்டுள்ளதாக கூறியுள்ளது. உயிர் பறிப்பு சம்பவம் அரங்கேறினால் அது அமைதி பேச்சுவார்த்தைகளை முற்றிலும் சீர்குலைத்துவிடும் என்று அமெரிக்க உயர் அதிகாரிகள் இஸ்ரேலுக்கு எச்சரிக்கை விடுத்துள்ளனர். மத்தியஸ்தர்கள் மூலம் தனிப்பட்ட முறையில் அமெரிக்கா இது குறித்து ஈரானுக்கு எச்சரித்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. மான்செஸ்டர் நகரில் இந்தியா இங்கிலாந்து இடையேயான இரண்டாவது 20 ஓவர் கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. இங்கிலாந்தின் மான்செஸ்டர் நகரில் இந்தியா இங்கிலாந்து இடையேயான இரண்டாவது 20 ஓவர் கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. இதில் ஹாரி புரூக் தலைமையிலான இங்கிலாந்து வீரர்களும் ஸ்ரேயாஸ் ஐயர் தலைமையிலான இந்திய வீரர்களும் பங்கேற்கின்றனர். முதல் ஆட்டம் மழையால் தடைப்பட்ட நிலையில் இப்போட்டியில் யார் வெற்றி பெறுவார் என கிரிக்கெட் ரசிகர்களிடையே இப்போட்டியின் மீதான எதிர்பார்ப்பு அதிகரித்துள்ளது. அனிதா ராதாகிருஷ்ணனை காவல்துறையினர் கைது செய்துள்ளது பற்றி தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் மாணிக்கம் தாக்கூரிடம் கேட்டதற்கு அதிகமாக பேசினால் இப்படித்தான் நடக்கும் என்று தெரிவித்துள்ளார். சென்னையில் செய்தியாளரிடம் பேசிய மாணிக்கம் தாக்கூரிடம் அனிதா ராதாகிருஷ்ணனை காவல்துறையினர் கைது செய்துள்ளது பற்றி வினவினர். அதற்கு பதிலளித்த அவர், அதிகாரம் கை நழுவி போய்விட்டதையும் தான் அமைச்சரில்லை என்பதையும் அறியாமல் பேசினால் இப்படித்தான் நடக்கும் என்று தெரிவித்தார். மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சர் சரத் போதைப்பொருள் பயன்படுத்தியதாக எழுந்த புகார் தொடர்பான கேள்விக்கு அமைச்சர் கொடுத்த பதிலை எல்லோரும் ஏற்றுக்கொண்டு விட்டதாகவும் திமுகவினரால் மட்டும் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை என்றும் கூறினார். வருகிற 6ஆம் தேதி காங்கிரஸ் கட்சியின் மாநில செயற்குழு கூட்டம் நடைபெற உள்ளதாகவும் இந்த கூட்டத்தில் கட்சியின் அடுத்த கட்ட நடவடிக்கை குறித்து ஆலோசிக்க உள்ளதாகவும் மாணிக்கம் தாக்கூர் தெரிவித்தார். எப்பவுமே அதுதான் நாங்கள் ரொம்ப பேசாதீரா அதிகாரம் போயிடுச்சுன்னா ரொம்ப பேசாதேப்பான்னு சொல்கிறது. அதிகாரம் மமதையில் ரொம்ப பேசினாவே பிரச்சனை தான் வந்து முடியும். அதிகாரம் போயிடுச்சு, நீங்கள் அமைச்சர் இல்லை அப்படிங்கிறத மறந்துட்டு இப்படி பேசுனீங்கன்னா இப்படி தான் நடக்கும். அதனால் இது எல்லாருக்கும் பாடம். கேட்டால் அதிகாரத்தில் இருக்கும்போது பண்பாக பேசணும், அதிகாரத்தில் இல்லாத போதும் பண்பாக இருக்கணும். ஏன்னா அதிகாரத்தில் இருக்கும்போது திமிரா பேசி பழகிட்டு அதிகாரம் போனோடனே அது தெரியாமல் நான் அதிகாரம் போயிடுச்சுங்கிறது தெரியாமல் ரொம்ப பேசும்போது பிரச்சனை. இதுக்கு தான் இப்படி ரொம்ப பேசாதே அண்ணாச்சி நாங்கள் சொல்லி பார்த்தோம். காஞ்சிபுரம் மேற்கு மாவட்ட தாவேகா செயலாளராக சட்டமன்ற உறுப்பினர் முனிரத்னத்தை நியமித்துள்ளனர். காஞ்சிபுரம் மேற்கு மாவட்ட தாவேகா செயலாளராக உத்திரமேரூர் சட்டமன்ற உறுப்பினர் முனிரத்னம் அறிவிக்கப்பட்டுள்ளார்.
அதைத் தொடர்ந்து முனிரத்னம் தமிழக முதலமைச்சர் தாவேகா பொதுச் செயலாளர் ஆனந்த் மற்றும் மூத்த நிர்வாகிகளை சந்தித்து வாழ்த்து பெற்றார். அதைத் தொடர்ந்து மாவட்ட நிர்வாகிகள், ஒன்றிய நிர்வாகிகள் அவருக்கு மாலை அணிவித்து வாழ்த்து தெரிவித்தனர். இந்நிகழ்வில் மாவட்ட இணைச் செயலாளர் ராஜசேகர், ஒன்றிய செயலாளர்கள் திருப்புவனம் ரஞ்சித்குமார், மாகரல் வினோத், வெண்பாக்கம் நித்யானந்தன், வெங்குடி ராகுல், சாலவாக்கம் உதயகுமார் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். திருவண்ணாமலை அரசு தொழிற்பயிற்சி நிலையத்தில் பயின்று முன்னணி தொழில் நிறுவனங்களில் பணி நியமனம் பெற்ற 285 பேருக்கு அதற்கான ஆணைகளை மாவட்ட ஆட்சியர் வந்தனா கார்க் வழங்கினார். திருவண்ணாமலை வேங்கிக்காலில் உள்ள அரசு தொழிற்பயிற்சி நிலையத்தில் ஓராண்டு மற்றும் 2 ஆண்டு பயிற்சி முடிக்க உள்ள பயிற்சியாளர்களுக்கு 14 அனுபவமுள்ள முன்னணி தொழில் நிறுவனங்கள் வளாகத்தில் நேர்காணல் நடத்தின. அதில் தேர்ந்தெடுக்கப்பட்ட தொழில் பழகுனர்கள் 285 பேருக்கு கோவையை சேர்ந்த ஜாய் கார்ப்பரேட் சொல்யூஷன் நிறுவனம், ஓசூர் L&T நிறுவனம், சென்னையை சேர்ந்த MRF நிறுவனம் உள்ளிட்ட சுமார் 14 முன்னணி தொழிற்சாலைகளில் பணி நியமனம் செய்த ஆணையை மாவட்ட ஆட்சியர் வந்தனா கார்க் வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் மாணவர்களின் பெற்றோர்கள், அரசு அதிகாரிகள், தொழிற்பயிற்சி ஆசிரியர்கள் ஆகியோர் கலந்து கொண்டனர். கன்னியாகுமரி மாவட்ட ஆட்சியர் பிரதாப் தனது இருக்கையில் அமராமல் நின்றபடியே மீனவர்களிடம் கோரிக்கை மனுக்களை பெற்றுக்கொண்ட செயல் அவரது எளிமையையும் கனிவான அணுகுமுறையையும் வெளிப்படுத்துவதாக அமைந்ததுடன் பொதுமக்களிடையே பாராட்டை பெற்றுள்ளது. கன்னியாகுமரி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மீனவர்களுக்கான குறை தீர்க்கும் கூட்டம் மாவட்ட ஆட்சித்தலைவர் பிரதாப் தலைமையில் நடைபெற்றது. இதில் மீன்வளத்துறை உள்ளிட்ட தொடர்புடைய அனைத்து துறை அதிகாரிகளும் கலந்து கொண்டனர். கூட்டத்தின் போது மாவட்ட ஆட்சியரிடம் கோரிக்கை மனுக்களை வழங்குவதற்காக 100க்கும் மேற்பட்ட மீனவர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்தனர். இதை கவனித்த மாவட்ட ஆட்சியர் பிரதாப் தனது இருக்கையில் அமராமல் நின்றபடியே ஒவ்வொருடமிருந்தும் கோரிக்கை மனுக்களை நேரில் பெற்றுக்கொண்டார். அப்போது மீனவர் ஒருவர் இருக்கையில் அமருங்கள் என்று கேட்டபோதும், நீங்கள் அனைவரும் நின்று கொண்டிருக்கும் போது நான் மட்டும் எப்படி அமர முடியும் என பதிலளித்தார். மாவட்ட ஆட்சியரின் இந்த எளிமையான மற்றும் கனிவான அணுகுமுறை அங்கிருந்த மீனவர்கள் மற்றும் பொதுமக்களிடையே பாராட்டை பெற்றது. மேலும் சமூக வலைதளங்களிலும் பலரும் அவருக்கு பாராட்டு தெரிவித்து வருகின்றனர். காரைக்காலில் மக்களை தேடி மாவட்ட ஆட்சியர் என்ற திட்டத்தின் கீழ் கிராமப்புற பகுதிகளுக்கு நேரில் சென்று மாவட்ட ஆட்சியர் மற்றும் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் மக்களின் குறைகளை கேட்டறிந்தனர். புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் மாவட்டம் கோட்டுச்சேரி அருகே மாவட்ட நிர்வாகம் சார்பில் பொதுமக்கள் குறைதீர்க்கும் முகாம் நடைபெற்றது. இந்த முகாமில் மாவட்ட ஆட்சியர் இஷிதா ரதி மற்றும் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் விக்னேஸ்வரன் கலந்து கொண்டனர். மேலும் பொதுமக்கள் மற்றும் விவசாயிகளின் குறைகளை நேரில் கேட்டறிந்து கோரிக்கை மனுக்களை பெற்றுக்கொண்டனர். அப்போது பொதுமக்கள் மற்றும் விவசாயிகள் பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்தனர். அவற்றின் மீது விரைவில் நடவடிக்கை எடுக்கப்படும் என அதிகாரிகள் உறுதியளித்தனர். இந்நிகழ்ச்சியில் பல்வேறு அரசு துறை அதிகாரிகளும் கலந்து கொண்டனர். சென்னையில் யோகா கலை 3335 யோகாசனங்களும் சாதனைகளும் என்ற இசை ஆல்பத்தின் மிகப்பெரிய புத்தக வெளியீட்டு நிகழ்ச்சி நடைபெற்றது. ஆன்மீக குரு சுவாமி தன்வீர் தயானந்த யோகி எழுதிய நூலின் வெளியீட்டு நிகழ்ச்சியில் நடிகர் ரிஷி ரித்விக், பட்டிமன்ற பேச்சாளர் ராமலிங்கம், பேச்சாளர் மதுரை ராமகிருஷ்ணன் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். அரசு துறை அதிகாரிகள், நிறுவனத்தின் தலைவர்கள், திரைப்பட பிரபலங்கள், யோகா ஆசிரியர்கள், எழுத்தாளர்கள் மற்றும் பலர் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர். உடல், மனம் மற்றும் ஆன்மாவை நல்வழிப்படுத்தும் உன்னதமான ஆன்மீக பொக்கிஷமாக இந்த புத்தகம் உள்ளதாக திறனாய்வாளர்கள் தெரிவித்துள்ளனர். பழங்கால ஆன்மீக ரகசியங்களையும் நடைமுறை பயிற்சிகளையும் இணைத்து இதுவரை இல்லாத அளவில் 3335 யோகாசனங்கள் மற்றும் சாதனை வழிமுறைகளையும் இந்த ஒரே நூலில் ஆவணப்படுத்தியுள்ளனர். யோகா கற்க தொடங்கும் புதியவர்கள் முதல் ஆன்மீக தேடலில் இருக்கும் சாதகர்கள் வரை அனைவருக்கும் இது ஒரு மிக சிறந்த வழிகாட்டி நூல் என்று அனைவரும் தெரிவித்தனர். அரியலூர் நகராட்சி அலுவலகத்தில் ஊழல் கண்காணிப்பு துறையினர் சோதனை நடத்தியதால் பரபரப்பு ஏற்பட்டது. அரியலூர் நகராட்சி அலுவலகத்தில் நேற்று ஊழல் கண்காணிப்பு துறையினர் சோதனை மேற்கொண்டனர். லஞ்ச ஒழிப்புத்துறை ஆய்வாளர் கவிதா தலைமையிலான அதிகாரிகள் குழு நகராட்சி அலுவலகத்திற்கு வந்து பல்வேறு ஆவணங்கள் மற்றும் நிர்வாக நடவடிக்கைகள் தொடர்பாக தீவிர ஆய்வு மேற்கொண்டனர். சோதனை நடைபெற்று வந்த நிலையில் நகராட்சி அலுவலகத்தின் முக்கிய நுழைவு வாயில் பூட்டப்பட்டு பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டது. அலுவலகத்தில் இருந்த ஊழியர்கள் மற்றும் பொதுமக்கள் யாரும் வெளியே செல்ல அனுமதிக்கப்படவில்லை. அலுவலகத்தில் இருந்த முக்கிய ஆவணங்கள், கோப்புகள் மற்றும் கணினி பதிவுகளும் ஆய்வுக்கு உட்படுத்தப்பட்டன. இதுகுறித்து தகவல் அறிந்த பொதுமக்களும் நகராட்சி அலுவலகத்திற்கு வந்தவர்களும் வெளியே காத்திருந்தனர். லஞ்ச ஒழிப்புத்துறையினரின் நடவடிக்கையால் நகராட்சி அலுவலக வளாகத்தில் பரபரப்பான சூழல் நிலவியது. திருவண்ணாமலை மாவட்டம் மங்கலம் பேருந்து நிலையம் அருகே சாலையோர கடைகளால் பேருந்து திரும்புவதற்கு வழியில்லாமல் பெரும் சிரமம் ஏற்படுவதால் நடவடிக்கை எடுக்க சமூக ஆர்வலர் கோரிக்கை விடுத்துள்ளார். திருவண்ணாமலை மாவட்டம் மங்கலம் பேருந்து நிலையம் அருகே சாலையோரம் இருசக்கர வாகனங்களை நிறுத்தியுள்ளதாகவும் தள்ளுவண்டி கடைகளாலும் பேருந்து திரும்புவதற்கு வழி இல்லாமல் பெரும் சிரமம் ஏற்படுகிறது. இதனை கருத்தில் கொண்டு பேருந்து போக்குவரத்து இடையூறு இல்லாத வகையில் காவல்துறையினர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்களும் சமூக ஆர்வலர்களும் கோரிக்கை விடுத்துள்ளனர். சென்னையில் எலும்பியல் சிகிச்சை துறையில் ஒரு வரலாற்று சாதனையாக வேளச்சேரியில் உள்ள பிரசாந்த் மருத்துவமனையின் மருத்துவர் ஆறுமுகம்
தென்னிந்தியாவிலேயே 1000 ரோபோட்டிக் முழங்கால் மாற்று அறுவை சிகிச்சைகளை வெற்றிகரமாக செய்து சாதனை படைத்துள்ளார். பத்மஸ்ரீ டாக்டர் மயில்வாகன நடராஜன் டாக்டர் ஆறுமுகத்திற்கு இந்த கௌரவத்தை வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக நடிகையும் தயாரிப்பாளருமான ராதிகா கலந்து கொண்டார். மேலும் விழாவில் பிரசாத் மருத்துவமனைகள் குழுமத்தின் தலைவர் கீதா ஹரிப்ரியா, நிர்வாக இயக்குநர் கோபாலசாமி, இயக்குநர்கள் பிரசாந்த் கிருஷ்ணா, சம்ஹிதா மோதூரி ஆகியோர் கலந்து கொண்டனர். நவீன மூட்டு மாற்று அறுவை சிகிச்சையின் சிறப்பை எடுத்துரைக்கும் விதமாக இந்த அறுவை சிகிச்சை செய்து கொண்ட பல்வேறு வயதை சேர்ந்த 20க்கும் மேற்பட்ட நோயாளிகள் மேடையில் ரேம்ப் வாக் செய்தனர். மீண்டும் தங்களால் இயல்பாக நடக்க முடியும் என்பதையும் அன்றாட வேலைகளை எந்தவித தடையுமின்றி செய்ய முடியும் என்பதையும் அவர்கள் மகிழ்ச்சியுடன் வெளிப்படுத்தினர். அவர்களுடன் நடிகை ராதிகாவும் சேர்ந்து நடந்து அவர்களின் தன்னம்பிக்கையை ஊக்கப்படுத்தினார். இதில் மருத்துவர்கள், மருத்துவமனை ஊழியர்கள், பொதுமக்கள் ஆகியோர் கலந்து கொண்டனர். கோவில்பட்டியில் ஆட்டோ தொழிலாளர்களின் வாழ்வாதாரத்தையும் ஆட்டோ தொழிலையும் பாதுகாக்க பைக் டாக்ஸியை ரத்து செய்ய கோரி ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. பைக் டாக்ஸி காரணமாக தமிழகத்தில் ஆட்டோ தொழிலாளர்கள் வேலைவாய்ப்பை இழப்பது மட்டுமின்றி அவர்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்படக்கூடிய சூழ்நிலை உள்ளது. இதனால் ஆட்டோ தொழிலாளர்கள் குடும்பத்தை பாதுகாக்க வேண்டும், ஆட்டோ தொழிலை பாதுகாக்க வேண்டும், தமிழகத்தில் பைக் டாக்ஸியை தடை செய்ய வேண்டும் ஆகிய கோரிக்கைகளை வலியுறுத்தி கோவில்பட்டி ஆட்டோ தொழிற்சங்கத்தினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். வேலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மின்வெட்டு ஏற்பட்ட நிலையில் டீசல் இல்லாமல் ஜெனரேட்டர் ஓடாததால் அனைத்து ஊழியர்களும் கடும் அவதி அடைந்தனர். வேலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் உள்ள பகுதியில் மாதாந்திர பராமரிப்பிற்காக காலை முதல் மாலை வரையில் மின்சாரம் நிறுத்தப்பட்டது. இதனால் ஆட்சியர் அலுவலகத்தில் 5 மாடியிலும் காலை 10 மணி முதல் ஜெனரேட்டர் மூலம் மின்சாரம் வழங்கப்பட்டது. ஆனால் பிற்பகலில் உயர் அதிகாரிகள் டீசல் வாங்கி கொடுக்காததால் ஜெனரேட்டர் இயங்காமல் நின்றது. டீசல் வாங்கி கொடுக்க பணமில்லை என அதிகாரிகள் கைவிரித்தனர். இதனால் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் உள்ள 5 தளங்களிலும் மின்சாரம் இல்லாமல் அதிகாரிகளும் பொதுமக்களும் வெளியில் இருந்தனர். ஆட்சியரும் இந்த மின்வெட்டால் பாதிக்கப்பட்டார். மின்வெட்டால் லிப்ட் வேலை செய்யாததால் ஆட்சியரும் படியின் வழியாக ஏறி மாடிக்கு சென்றார். அதிகாரிகளை கேட்டால் யார் டீசல் வாங்கி தருவது என கூறி ஊழியர்களை அலைக்கழித்தனர். விருதுநகர் மாவட்டம் திருச்சுழி அருகே பராமரிப்புக்காக பழைய வீட்டின் சுவரை இடித்தபோது சுவர் இடிந்து விழுந்ததில் இடிபாடுகளில் சிக்கி கொத்தனார் உயிரிழந்தார். விருதுநகர் மாவட்டம் திருச்சுழி அருகே உள்ள காரேந்தேலில் சுல்தான் மைதீன் என்பவரின் பழைய வீட்டை இடித்து கடந்த 1 வாரத்திற்கு மேலாக பராமரிப்பு பணி நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் கடம்பன் குளத்தை சேர்ந்த ஆறுமுகம் என்பவர் பழைய வீட்டின் கட்டுமான பணியில் ஈடுபட்டு வந்தார். அவர் பணி செய்து கொண்டிருந்த போது எதிர்பாராத விதமாக வீட்டின் ஒரு பக்க சுவர் திடீரென இடிந்து அவர் மீது விழுந்தது. இதுகுறித்து தகவலறிந்து வந்த காவல்துறையினர் இடுபாடுகளுக்குள் சிக்கி கிடந்த ஆறுமுகத்தை மீட்டு திருச்சுழி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். ஆனால் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லும் வழியிலேயே ஆறுமுகம் பரிதாபமாக உயிரிழந்தார். மேலும் அவரது உடல் கூராய்வுக்காக திருச்சுழி அரசு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டது. இதுகுறித்து திருச்சுழி காவல்துறையினர் வழக்கு பதிந்து விசாரித்து வருகின்றனர். உயிரிழந்த ஆறுமுகத்துக்கு திருமணம் முடிந்து 3 குழந்தைகள் உள்ள நிலையில் அவரின் இறப்பு அவர் குடும்பத்தினரிடையே பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. கோவில்பட்டி அருகே 8 ஆண்டுகளாக மாற்று பணிக்கு சென்ற ஆங்கில ஆசிரியை தங்கள் பள்ளிக்கு தேவையில்லை என்று கூறி மாணவர்களும் பெற்றோர்களும் போராட்டத்தில் ஈடுபட்டனர். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அருகே கரடிக்குளத்தில் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளி உள்ளது. இங்கு 148 மாணவ மாணவிகள் படித்து வருகின்றனர். இந்த பள்ளியில் 2010ஆம் ஆண்டு முதல் கவிதா ஆங்கில ஆசிரியராக பணியாற்றி வந்தார். இந்த நிலையில் கடந்த 2018ஆம் ஆண்டு பள்ளியில் ஏற்பட்ட பிரச்சினை காரணமாக அன்று முதல் அவரை வெவ்வேறு பள்ளிகளுக்கு மாற்று பணிகளுக்கு அனுப்பியதாக கூறப்படுகிறது. கடந்த 8 ஆண்டுகளாக கரடிக்குளம் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளியில் ஆங்கில ஆசிரியர் இல்லாமல் இயங்கி வந்துள்ளது. ஆங்கில ஆசிரியர் கவிதா கடந்த 3 ஆண்டுகளாக கொப்பம்பட்டியில் உள்ள அரசு நடுநிலைப் பள்ளியில் பணியாற்றி வருகிறார். இந்த நிலையில் ஆங்கில ஆசிரியர் கவிதா மீண்டும் கரடிக்குளத்தில் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளிக்கு வந்தபோது அப்பள்ளியில் பயிலும் மாணவர்களின் பெற்றோர்கள் அவர் வருவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து தங்கள் பிள்ளைகளை பள்ளியிலிருந்து வெளியே அழைத்து சென்று போராட்டத்தில் ஈடுபட்டனர். ஆசிரியர் கவிதா இப்பள்ளியில் பணியாற்றக்கூடாது, வேறு ஆங்கில ஆசிரியை நியமிக்க வேண்டும் என்பதனை வலியுறுத்தி போராட்டத்தில் ஈடுபட்டனர். போராட்டத்தில் ஈடுபட்டவர்களுடன் கைதாறு வட்டார கல்வி அலுவலர் செல்வலட்சுமி பேச்சு நடத்தினார். இதையடுத்து ஆசிரியர் கவிதாவை பள்ளியை விட்டு வெளியே செல்லும்படி அறிவுறுத்தினர். அவர் வெளியேறியதைத் தொடர்ந்து பெற்றோர்கள் தங்கள் போராட்டத்தை கைவிட்டு பிள்ளைகளை பள்ளிக்கு அனுப்பி வைத்தனர். ராணிப்பேட்டை அருகே சுடுகாட்டு பாதை இல்லாததால் சடலங்களை விவசாய நிலங்கள் வழியாக எடுத்து செல்லும் அவலம் நீடித்ததாகவும் பாதை அமைக்க அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கிராம மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். ராணிப்பேட்டை மாவட்டம் கொண்டாபுரம் கிராமத்தில் சுடுகாட்டிற்கு செல்ல முறையான பாதை இல்லாததால் பொதுமக்கள் பல ஆண்டுகளாக அவதிப்பட்டு வருகின்றனர். பாதை அமைக்க கோரி அரசுக்கு பலமுறை மனு அளித்தும் நடவடிக்கை எடுக்கப்படவில்லை. இதனால் உயிரிழந்தவர்களின் உடல்களை விவசாய நிலங்கள் வழியாக எடுத்து செல்லும் நிலை தொடர்கிறது. நேற்று வயது மூப்பு காரணமாக உயிரிழந்த முதியவரின் உடலும் அதேபோல் எடுத்து செல்லப்பட்டது. அந்த காட்சியை கிராம மக்கள் வீடியோவாக பதிவு செய்து சமூக வலைதளங்களில் வெளியிட்டனர். இந்த வீடியோ தற்போது வைரலாகி வருகிறது.
சுடுகாட்டிற்கு நிரந்தர பாதை அமைக்க தமிழக அரசு உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கிராம மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கங்கவல்லி அருகே அதிகாலை நேரத்தில் அடுத்தடுத்து வீடுகளில் கொள்ளை நடந்த சம்பவம் அப்பகுதி மக்களிடையே பெரும் பரபரப்பையும் அச்சத்தையும் ஏற்படுத்தியுள்ளது. சேலம் மாவட்டம் கிருஷ்ணாபுரத்தை சேர்ந்த சக்திவேல் மற்றும் அவரது மனைவி கௌதமி குடும்பத்தினருடன் வீட்டின் வெளியே உறங்கிக் கொண்டிருந்தார். அப்போது அதிகாலை நேரத்தில் வீட்டிற்குள் புகுந்த மர்ம நபர்கள் 13,000 ரூபாய் ரொக்கம், அரைபவுன் நகை மற்றும் 6 செல்போன்களை திருடி சென்றதாக கூறப்படுகிறது. விடியற் காலையில் எழுந்து பார்த்த கௌதமி கழுத்தில் இருந்த தாலி, செல்போன்கள் மற்றும் பணம் மாயமானதை கண்டு அதிர்ச்சி அடைந்தார். இதுகுறித்து தகவல் அறிந்த கங்கவல்லி காவல்துறையினர் சம்பவ இடத்திற்கு சென்று விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். அடுத்தடுத்த வீடுகளிலும் கொள்ளை நடந்ததாக கூறப்படுவதால் அப்பகுதி மக்களிடையே அச்சம் ஏற்பட்டுள்ளது. விருதுநகர் அருகே நீதிபதி சுவாமிநாதன் அளித்த தீர்ப்பை கண்டித்து தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகம் சார்பில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டங்கள் நடைபெற்றது. விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை புதிய பேருந்து நிலையம் எதிரே நீதிபதி சுவாமிநாதன் வழங்கிய தீர்ப்பை கண்டித்து தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகம் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தப்படும் என அறிவிக்கப்பட்டிருந்தது. எனினும் அந்த ஆர்ப்பாட்டத்திற்கு காவல்துறை அனுமதி மறுத்தது. இதையடுத்து தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழக அலுவலகத்தில் இருந்து புதிய பேருந்து நிலையம் நோக்கி ஊர்வலமாக சென்ற நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்களை காவல்துறையினர் தடுத்து நிறுத்தினர். அப்போது அவர்கள் திடீரென அங்கேயே கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு தீர்ப்புக்கு எதிராக முழக்கங்களை எழுப்பினர். மேலும் இடஒதுக்கீடு தொடர்பான தற்போதைய நடைமுறையை நிலைநிறுத்த தமிழக அரசு உரிய சட்ட நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்றும் அவர்கள் வலியுறுத்தினர். இதனைத் தொடர்ந்து அனுமதியின்றி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டதாக பெண்கள் உட்பட 100க்கும் மேற்பட்டோரை காவல்துறையினர் கைது செய்து தனியார் மண்டபத்தில் அடைத்தனர். இந்த சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியது. திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடியை அடுத்த சங்கிலிக்குப்பம் தனியார் பள்ளியில் வன மகோத்சவத்தை முன்னிட்டு மரக்கன்றுகள் நடும் விழா நடைபெற்றது. மரக்கன்றுகள் நடும் நிகழ்ச்சியில் ஆலங்காயம் வனச்சரக அலுவலர் சேகர், வனவர் அண்ணாமலை ஆகியோர் கலந்து கொண்டு மரங்களின் தேவை, சுற்றுச்சூழல் பாதுகாப்பின் முக்கியத்துவம், பசுமையை பேணுவதில் மாணவர்களின் பங்கு ஆகியன குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். இதனைத் தொடர்ந்து மாணவ மாணவிகள் ஆர்வத்துடன் பள்ளி வளாகத்தில் பல்வேறு வகையான மரக்கன்றுகளை தங்களது கைகளால் நட்டு அவற்றை பேணி வளர்ப்பதாக உறுதியேற்றனர். இந்நிகழ்ச்சியில் பள்ளியின் பொதுச் செயலாளர் முகமது பர்வேஸ், முதல்வர் சாதிக் பாஷா, துணை முதல்வர் ஆனந்த் கால்சன், ஒருங்கிணைப்பாளர் பைசியா தஹ்சீன், ஆசிரியர்கள், மாணவ மாணவிகள் என பலர் கலந்து கொண்டனர். அரியலூர் மாவட்டம் ஆலத்தியூர் திரௌபதி அம்மன் கோவில் தீமிதி திருவிழா சிறப்பாக நடைபெற்றது. அரியலூர் மாவட்டம் RS மாத்தூர் அருகே ஆலத்தியூர் திரௌபதி அம்மன் கோவிலின் திருவிழா நடைபெற்றது. காப்பு கட்டி நோன்பிருந்த பக்தர்கள் ஏரிக்கரையில் இருந்து பூங்கரகத்துடன் பம்பை, மேளம், நாதஸ்வரம், மங்கள இசையோடு முக்கிய வீதிகள் வழியாக வந்தனர். கோவில் அருகே அமைக்கப்பட்ட அக்னி குண்டத்தை சுற்றி வலம் வந்து அதில் இறங்கி தீமிதித்து தங்களது நேர்த்திக்கடனை அம்மனுக்கு செலுத்தினர். இதைத் தொடர்ந்து தீமிதித்து சாட்டையடி வாங்கிய பக்தர்கள் நேர்த்திக்கடனை நிறைவேற்றினர். இந்த திருவிழாவில் 1000க்கும் மேற்பட்ட பக்தர்கள் கலந்து கொண்டு அம்மனின் அருளாசி பெற்று சென்றனர். வேலூர் கோட்டையில் உள்ள சலகண்டேஸ்வரர் ஆலயத்தில் சங்கடகர சதுர்த்தியை முன்னிட்டு விநாயக பெருமானுக்கு சிறப்பு அபிஷேகமும் ஆராதனையும் நடைபெற்றது. வேலூர் கோட்டையில் உள்ள சலகண்டேஸ்வரர் ஆலயத்தில் சங்கடகர சதுர்த்தியை முன்னிட்டு விநாயக பெருமானுக்கு பால், தயிர், சந்தனம் உள்ளிட்ட பல்வேறு வகையான பொருட்களை கொண்டு அபிஷேகம் செய்தனர். பின்னர் அருகம்புல் மாலை, மலர் மாலைகள் அணிவித்தும் வெள்ளி கவசத்துடன் சிறப்பு அலங்காரங்களை செய்து மகா தீபாராதனைகளும் நடந்தது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். மீண்டும் ஜம் தலைப்பு செய்திகள். சமூக நீதி என பொய் வேடம் போட்டு மக்களை ஏமாற்றி பிழைக்கும் பழக்கம் தனக்கில்லை. இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் ரமேஷ் அறிவிப்பு. ஈரான் பேச்சுவார்த்தை குழுவினரை குறிவைத்து இஸ்ரேல் தாக்குதல் நடத்த திட்டம். இஸ்ரேலுக்கு அமெரிக்கா எச்சரிக்கை. மான்செஸ்டர் நகரில் இந்தியா இங்கிலாந்து இடையேயான 2வது 20 ஓவர் கிரிக்கெட் போட்டி. யார் வெற்றி பெறுவார் என கிரிக்கெட் ரசிகர்கள் எதிர்பார்ப்பு. மியாமி நகரில் நடைபெற்ற 23வது உலகக்கோப்பை கால்பந்து போட்டி. மியாமி நகரில் நடைபெற்ற 23வது உலகக்கோப்பை கால்பந்து போட்டி. இத்துடன் ஜெம் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் ஜெம் செய்திகள் மதியம் 1:30 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளை காண ஜெம் live.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.